வணக்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மளுடைய வாராகி ஜோதிடம் நடத்தும் சோழி பிரசன்ன வகுப்பு, கேரள முறைப்படியான சோழி பிரசன்ன வகுப்பு, ஒரு அருமையான தோஷங்களை தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகுப்பு. தொழில்முறை ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிந்தவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். வகுப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பிரமாதமான வகுப்பு. ஆன்லைன் ஜூம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 7 நாட்கள் தொடர்ந்து மாலை வேளையில நடைபெறும். கற்று பயனடையலாம். கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க எந்த மாதிரியான டீட்டெயில்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற சூப்பரான ஒரு தலைப்புன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தலைப்பு 2024-25 குரு பெயர்ச்சி பலன்கள். அதிர்ஷ்டத்தை அல்ல போகும் அந்த ராசிகள் எது எது, அதைத்தான் பார்க்க போறோம். சார் நிறைய அப்படி வரும் இப்படி வரும் அதிர்ஷ்டம் வருங்கிறீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே வரல சார் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல வருடமா இருக்கும். இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல நிலையில வரப்போறது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான, கூடுதல் மகிழ்ச்சியான செய்தி. அதனால உங்களுடைய சுய ஜாதகமும் அதுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், பயிற்சியும் நல்லா இருக்கணும். இருந்துச்சுன்னா ஹாப்பி. அதுல முதல் தரமா ஃபர்ஸ்ட் குரு மே மாசம் 1ஆம் தேதி 2024 குரு மேச வீட்டுல இப்ப பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ரிஷப வீட்டுக்கு உள்ள நுழையிறாரு. 1 வருட காலம் அங்க இருப்பார் ரிஷப வீட்டுல. அதுல சில 4-5 மாதங்கள் இடையில வக்ரம் ஆவார். இது இயற்கை. அப்போ ரிஷப ராசியில் இருக்கிற குரு எந்தெந்த ராசிக்கு முதல் தரமான யோகத்தை கொடுக்க போறாரு, யாருக்கெல்லாம் ஒரு பலம் பலவீனம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது பலவீனத்தை அப்புறம் வச்சுக்குவோம், ஏன்னா இது ஒரு முன்னோட்டம். 12 ராசிகளுக்கு நம்ம விரிவான பலன்கள் சொல்ல போறோம். இதுல கண்டென்ட் ரொம்ப நல்ல சூப்பரா இருக்கு சார் அப்படிங்கிறது யாருக்குன்னு பார்த்துருவோம். மேச ராசி அன்பர்கள், உங்க ஜென்ம குருவா இருந்து ஜென்ம ராகுவா இருந்து கடந்த 1.5 வருடங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடை கிடைக்க போகிறது. போராட்டம், தொந்தரவு, மன இறுக்கம், மன நிம்மதியின்மை, குடும்பத்துல சண்டை சச்சரவு, படிப்பு கெடுத்துருச்சு, விபத்து நடந்துருச்சு, எல்லாமே இழந்துட்டேன், என்னால எதுவுமே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மேச ராசி அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு வருகிறார். கண்டிப்பா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்து குரு வரும்போது பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் தீரும். மனநிறைவோடு வாழக்கூடிய காலமாக 100% இருக்கும். அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன்களை அடைப்பீங்க, எதிரிகள் கண்ட்ரோல் ஆவாங்க, நோய்கள் குணமாகும். அவர் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவமானங்கள் துடைக்கப்படும், உங்க ஆயுள் ஆரோக்கியம் கூடும், நல்லா இருக்கும். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவ்வளவு காலம் தொழில் இருந்த தடைகள், நெருக்கடிகள் எல்லாம் தவிடுபடி ஆயிரும். இனி எல்லாமே பொருளாதாரத்தை நோக்கி பயணமா மட்டும்தான் இருக்கும். மேசராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடமாகவே சொல்ல போனா ஜென்ம ராகுவும் சரி குருவும் சரி பயிற்சியில சரியில்லை. ஏதோ சனி 11ல இருக்க போய் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சமாளிக்கிற அந்த வல்லமை கிடைக்குது. உங்களுக்கு இது பொற்காலம் என்று எழுதி வைத்துக் கொள்ளலாம். அற்புதமான காலம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி வாரி வழங்க தயாராக இருக்கு, ரெடி ஆகிங்க. அடுத்தது கடகராசி அன்பர்கள், 11ஆம் இடத்துல குரு வர்றாரு. இது ஒரு ஜாக்பாட். ஏன்னா அஷ்டமச்சனியால வேண்டாம் வேண்டாங்கிற அளவுக்கு அவமானத்தை கொடுத்துருச்சு, நெருக்கடிகளை கொடுத்துருச்சு, போராட்டத்தையும் துன்பத்தையும் ஓவராவே கொடுத்துருச்சு. எங்களுக்கெல்லாம் விமோச்சனமே இல்லையானா விமோச்சனத்துக்கு தயாராகிங்க. குரு பயிற்சி சூப்பரா யோகத்தை செய்ய ரெடியா இருக்காரு கடகத்துக்கு. 11ஆம் இட குரு இல்லைங்களா, அவர் கரெக்டா 5ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. 5ஆம் இடம்ங்கிறது கெஞ்சினா கூட கிடைக்காது. குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைக்க போகுது. உங்க ராசிக்கு 5ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம். திருமணம் இல்ல, குழந்தை இல்ல, உத்தியோகம் இல்ல, படிப்பு இல்ல, பதவி உயர்வு இல்ல, மாற்றம் இல்ல, தடையா இருக்கு, உயர்வு இல்லைன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, அரசாங்க வேலை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கடகத்தில் 11ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு பட்டை கிளப்பு போகுது. கண்டிப்பா நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நிதர்சனமா உங்க லைஃப்ல நீங்க உணர்ந்து பார்ப்பீங்க. அடுத்த குரு உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு, கன்னிராசிக்காரங்களுக்கு 8ல குரு இருந்து 8ல ராகு இருந்து குடும்பத்துல கலகம், பிரிவினை, போராட்டம், நிம்மதியின்மை எல்லாத்தையும் சந்திச்சிட்டீங்க.
வருமானம் வருது, எங்க போகுதுன்னே தெரியல. அப்பவும் கடன் வாங்கினேன், வட்டி கட்டினேன், வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணேன். இப்படியே தான் வாழ்ந்திருக்கீங்க. இவர்களுக்கெல்லாம் 9ஆம் இடத்தில் குரு. சாதாரண குரு இல்ல, வெளிநாடு, பதவி உயர்வு, இடமாற்றம், உத்தியோகம், குடும்பத்தில் நிம்மதி, குதூகலம், நன்மை, வெற்றி, வளர்ச்சி. அடேங்கப்பா சூப்பர். சொல்லும் போதே எனக்கு ஹாப்பியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. உங்க துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும் துடைக்கப்படுகின்ற காலம். கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா ஜாக்பாட் உங்களுக்கு இருக்கு. சூப்பரா ஜெயிச்சிடலாம். கண்டிப்பா நிம்மதியா இருங்க. ஒண்ணு. அடுத்தபடியா போதும் போதுங்கிற அளவுக்கு என்ன போட்டு நொறுக்கி எரிஞ்சிருச்சாரு சார் குருன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு வந்து சமாளிச்சா கூட 12ல இருந்த கேது, 6ல இருந்த குரு கடனாளி ஆக்குச்சு, வட்டி கட்டின, வழக்கு வந்துச்சு, விபத்து வந்துச்சு, எல்லாமே தடையா இருந்தது. எதுவுமே எனக்கு நடக்கல. ஒரு தடவைக்கு 2 தடவை அலக்கழிச்சேன். அரசாங்க அதிகாரிகளால் அலக்கழிக்கப்பட்டேன். அரசாங்கத்து அதிகாரிகளால் எனக்கு விரோதமே வந்துருச்சு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2024-25 வருகின்ற குரு பயிற்சி ஒரு பெரிய ஜாக்பாட் புதையலை கொடுக்க போகுது. உங்க ராசியவே பாக்குறாரு, உங்க லாபஸ்தானத்தை பாக்குறாரு, 7ஆம் இடத்துல இருக்காரு, உங்க முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. பார்க்கும் இடம் கோடி தோஷ நிவர்த்தி. அப்ப லாபங்கள் கிடைக்கும், ஜாதகருக்கு புண்ணியங்கள் பெருகும், முயற்சிகள் பலிதமாகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், வீட்டுல யாருக்காவது திருமணம் பெண்டிங்கா இருந்தா திருமணம் ஓகே ஆகும். இது எல்லாமே சூப்பர். மனைவி கூட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். நீங்க யாருக்கெல்லாம் தலைமறைவா வாழ்ந்தீங்களோ, அந்த போனு கூட எடுக்காம இருந்தீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வெற்றி கொடுக்கும். நீங்க நிம்மதியா நீ போன் எடுத்து பேசலாம், வளர்ச்சியை நோக்கி போகலாம். இப்போ போன குரு பேஜுக்கு இந்த குரு பேஜுக்கு எதிரியா இருந்தாலும் சரிப்பா அப்புறம் பார்த்து கொடுப்பா, சீக்கிரம் கொடுத்துருப்பான்னு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. அப்ப குரு காம்ப்ரமைஸும் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அப்ப அவ்வளவு பெரிய ஏன்னா புனித கிரகம், ராஜ கிரகம். ஏன்னா குரு வந்து ஒரு பெரிய புனிதரா பார்க்கப்படுது 9 கோள்கள்ல. அப்ப அவர் பார்த்த கோடி தோஷ நிவர்த்தி. அப்படிப்பட்ட குரு பயிற்சிக்கு மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து இது பொதுவா பேசியிருக்கிறோம். இனி தனிப்பட்ட ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேச போறோம். அடுத்தது இந்த ராசிக்காரங்களை எல்லாம் விட்டுருங்க. மேசம், கடகம், கன்னி, விருச்சிகம் எல்லாம் ஓகே, இப்படி சமாளிச்சாங்க வந்தாங்க. பாவமுங்க இந்த மகர ராசிக்காரங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? வேண்டாங்கிற அளவுக்கு 7.5 சனி, குரு பயிற்சி, ராகு கேது சொல்லி மாளாது சார். கேட்டா பயங்கர அப்படியே தலை சுத்தல் வந்துடும். எல்லாமே அதாவது ஒரு நிலையான நபரை, நன்றாக வாழ்ந்தவரை கட்டி போட்டு வச்சா எப்படி இருக்கும்? உறவுகள் மதிக்கல, நண்பர்கள் போயிட்டாங்க, நண்பர்கள் பகையாயிட்டாங்க, அட்மிட் ஆயிட்டேன், வளர்ச்சி இல்லாம போச்சு, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, குடும்பமே மருத்துவ செலவு, குடும்பமே அவமானத்தை நோக்கி பயணம், குடும்பத்தை விட்டு பிரிந்து தலைமறைவு வாழ்க்கை, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெட்டியா தூங்குன இந்த காலத்தை கழிச்ச எப்படி, சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன், விமோச்சனம் தேடிட்டு இருந்தேன், கோயில்களா சுத்தினேன் சார், எங்கேயுமே எனக்கு விட கிடைக்கலன்னு சொன்ன மகரத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு. எங்க 5ஆம் இடத்தில் குரு உங்க ராசியிலே பாக்குறாரு, உங்க 9ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க 11ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க ராசியும் பாக்குறாரு. மகர ராசி அன்பர்களே, உறுதியாக தைரியமா உட்கார்ந்துருங்க, மனதைரியத்தோட இருங்க. உங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சாச்சு, உங்களுக்கு நிம்மதி கிடைச்சாச்சு, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. கண்டிப்பாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. இது பொதுவா இந்த குரு மாற்றம், இந்த நான் சொன்ன இந்த 5 ராசி அன்பர்களுக்கும் 100% ஜாக்பாட் தான், வெற்றி தான் கொடுக்க போகுது. இவங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், தடைகளில் இருந்து விடுதலை, குடும்ப சங்கடங்கள்ல இருந்து விடுதலை, பொருளாதார கஷ்டத்திலிருந்து விடுதலை, நிம்மதிகள் கிடைத்து பெரிய அளவுல சக்சஸ் கிடைச்சிடும். இந்த வளர்ச்சி ஓஹோன்னு கிடைச்சிடும். எனக்கே பூரிப்பா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் பலன், நல்ல பலனா வரப்போகுதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலேயே 5 ராசிக்காரர்களும் பாவம் தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் பலன் சொல்லும் போதெல்லாம் தர்ம சங்கடமா இருக்கும். பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, எப்படியாவது ஒரு விமோச்சனம் இவங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் அவங்களுக்காக பரிகாரம் எழுதி கொடுக்கும் போது வேண்டிக்கிட்டு தான் கொடுத்தேன். எப்படியாவது இவங்க ரெடி ஆயிடணும், நல்லா வந்துடணும், நம்மளையெல்லாம் விட இவங்க சூப்பரா இருக்கணும் அப்படின்னு தான் நான் கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த 2024-25 குரு பயிற்சி நான் மேற்சொன்ன 5 ராசி அன்பர்களுக்கும் அசுர வளர்ச்சி நிச்சயம் உண்டு. நம்பிக்கையோட காத்துருங்க. 12 ராசிக்கு விரிவான பலன் வரப்போகுது குரு பயிற்சிக்கு. நீங்க பார்க்க ரெடியா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.